Hi viewers, welcome to Tamizha YouTube channel. இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீன், கெண்டை மீன். இந்த கெண்டை மீனை பயன்படுத்தி நம்ம வந்து மசாலா குழம்பு செய்ய போறோம். மசாலா குழம்பு யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கெண்டை மீன் மசாலா குழம்பு நம்ம அதை செய்ய போறோம். இப்போ கெண்டை மீனை வாங்கிட்டு வந்தாச்சு மார்க்கெட்ல இருந்து. ஸோ நம்ம கெண்டை மீனை வந்து இப்போ வந்து நம்ம தண்ணியில் போட்டு அலசிக்க போறோம். மீன்லேயே ரொம்ப சுவையான மீன் இந்த கெண்டை மீன் ஒன்று. இந்த ரகத்தில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு வந்து அலசிக்கிறோம். உப்பு மஞ்சளும் போட்டு நம்ம அலசிக்கிறோம். உப்பு மஞ்சளும் போட்டு அலசிக்கிறது தேவையில்லாத அழுக்குகள்லாம் வந்து வெளியில் போயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து மீன் நல்லா அலசியாச்சு, மஞ்சள் உப்பு போட்டு இப்போ நம்ம எடுத்து தட்டில் தனியாக வச்சுக்கிறோம். இப்போ குழம்புக்கு மீன் அலசி ரெடியாக இருக்குது. நம்ம வந்து வாங்க குழம்பு வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. மசாலா மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். புளி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டோம். துவரம்பருப்பு 5 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், வரமிளகா வந்து ஒரு 15 வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது மிளகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய், கொத்தமல்லி 2 கைப்பிடி, மஞ்சத்தூள் தேவையான அளவு, ஒரு 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், 4 தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், தேங்காய் பூ 1/2 மூடி திருவி எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல புளியை ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். அது 1/4 மணி நேரமாக ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வறுக்கிறதுக்கு மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து துவரம்பருப்பு, சீரகம், மிளகு, வற்றல், கொத்தமல்லி, தேங்காய் பூ, கருவேப்பிலை, இந்த பொருட்களை வந்து முதல்ல வாணலில் வறுத்துட்டு அரைச்சி வச்சு குழம்பு வைக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அடுப்பு நல்லா எரியுது. வறுக்க தேவை நம்ம முதல்ல வாணல் வச்சுக்கிறோம். வாணல் சூடாயிடுச்சு. துவரம்பருப்பு முதல்ல போட்டுடலாம். லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்ததாக சீரகம், அதுவும் லைட்டாக வறுத்துடுச்சு. அடுத்ததாக மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. அடுத்ததாக இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துலாம். இதுலேயே ரொம்ப கருவு விட்டுடக்கூடாது, லைட்டாக வறுத்துக்கணும். அனலும் மிதமான தீயில தான் நம்ம வறுக்கிறோம். இப்போ வரமிளகாய் சேர்த்துறோம். இதில் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 15 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வறுக்கும் போதே வாசனையாக வருது பாருங்கள். அடுத்ததாக இப்போ வந்து கருவேப்பிலையும் இதிலே சேர்த்துக்கலாம். அலசிட்டு முன்னாடியே நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். அதையும் பொன்னிறமாக வறுத்துக்க வேண்டியதான். கடைசியாக நம்ம தேங்காய் பூவையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ கடைசியாக தேங்காய் பூ போட்டு வதக்கிட்டோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை இனிமேல் இறக்கிடலாம். எடுத்துட்டு நம்ம அம்மியில் வச்சு அரைச்சிக்க போகிறோம்.
அரைச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம மசாலா தூளை. இப்போ வந்து மசாலாவை அரைச்சாச்சு. நம்ம குழம்பு வைக்கிறது வாங்க பார்க்கலாம். புளி ஊற வச்சுருந்ததை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அரைச்ச மசாலா தூளை இதிலே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பையும் இதிலே போட்டுக்க போகிறோம். மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்க போகிறோம். போட்டு இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ உப்பு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு தேவையான அளவு இப்போயே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கி குழம்பு வச்சிட வேண்டியதுதான். வானல் சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு பயன்படுத்தணும். இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம புளி கரைசல் இதெல்லாம் மசாலாவையும் போட்டு வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே ஊற்றிடலாம் அதில். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இன்னும் நுரை சைடெல்லாம் வந்திருக்கு. ஃபுல்லாக நுரையெல்லாம் அடங்கினா தான் குழம்பு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். நுரை அடங்கின பிறகு தான் நம்ம மீனை போட போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ மீனோட தலைப்பகுதியை மட்டும் முதல்ல இப்போ போட்டுக்கணும். தலையை போட்ட 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லா மீனையும் ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இதில் இப்போ எல்லா மீனையும் போட்டுடலாம். எல்லா மீனும் போட்டதுக்கப்புறம் ஆனால் எப்போதும் மிதமான தீயில் தான் வேக வைக்கணும். மீனை போட்டதும் மிதமான தீயில் 5 நிமிஷம் கொதிக்க விடுறோம். அப்படின்னா தான் இந்த மசாலாலாம் இதில் போய் நல்லா ஊறி போயிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கும். மீன் நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்க. பாருங்க, அருமையாக வந்து மீன் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இறக்க ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம். மசாலா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலா மீன் குழம்பை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு கெண்டை மீனை பயன்படுத்தி. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்குறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். அருமையாக வந்துருக்கு. மீன் வந்து நல்லா அருமையாக வெந்திருக்கு. மீன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு செம்ம ருசியாக இருக்குது இந்த கெண்டை மீன். ஒரு மீனுக்கும் ஒரு ருசி இருக்குது. இந்த கெண்டை மீனுக்கும் ஒரு ருசி இருக்குது.
இந்த பாணியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழம்பு அருமையாக வந்திருக்கு. மேலும் இதே போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க எங்களுடைய தமிழ் டைம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். பாய்.